தனக்கு விவரம் தெரிந்த நாளிலே சினிமா மேல் ஏற்பட்ட மோகத்திலே ஒரு 10-15 வயதிலிருந்து முழுக்க சினிமா ரசிகராகி பிறகு திரைப்படத்திலே நடிக்க வேண்டும் என்று சென்னைக்கு வந்தவர் விஜய் அவர்கள். அவர் வந்த அதே காலத்திலே கிட்டத்தட்ட 46 வருடங்களுக்கு முன்னால் 77-78களிலே நானும் அப்படி ஒரு எண்ணத்தோடு இங்கு வந்து இருவரும் சேர்ந்து நட்பாக பழகிய நாட்கள் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் போராட்டம், வாய்ப்பு தேடி அலைவது, அதற்கு பிறகு சில வாய்ப்புகள் கிடைப்பது போல் தோன்றுவதிலே ஏற்பட்ட மகிழ்ச்சி, அது பறிபோறு விட்ட பிறகு ஏற்படுகின்ற துக்கம், பிறகு வாய்ப்பு கிடைக்கிறது, அவமானங்கள் கிடைக்கிறது, போராட்டங்கள், வருத்தங்கள், கவலைகள், இது எல்லாவற்றையுமே நாங்கள் இருவர் மட்டுமே அந்த கவலைகளை பகிர்ந்து கொண்ட நாட்கள் உண்டு. விஜய், இப்ராஹிம், இப்போதுதான் ராவுத்தர், இப்போதுதான் கேப்டன், அன்றைக்கு விஜய், இப்ராஹிம். விஜய் அவர்களுடைய திரைத்துறையிலே ஆபாவனுடைய தொடர்ந்து வந்த அருமை தம்பிமார்கள் ஆர்.கே. செல்வமணி, ஆர். உதயகுமார் அவர்கள், இவங்களெல்லாம் அவருக்கு அவருடைய கிரீடத்திலே வைர கற்களை பதித்தார்கள். இப்படி வாழ்க்கை தொடர்ந்து அவருக்கு வெற்றியிலே போய்கொண்டிருந்தது. அப்போது யார்? 2 ஜாம்பவான்கள் கொடி கட்டி பறக்கிறார்கள், கமல், ரஜினி. அதுக்குள்ளே புகுந்து அடித்து ஜெயிச்சு வர்றாரு விஜய். அது மட்டுமல்ல, அதற்கப்புறம் அரசியலிலே ஒரு பக்கம் கலைஞர், ஒரு பக்கம் ஜெயலலிதா அவர்கள், அதுக்குள்ளேயும் புகுந்து அதுக்குள்ளேயும் வெற்றி பெற்றவர் தான் நண்பர் விஜயகாந்த். எனக்கும் அவருக்கும் அரசியல் கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த மேடையிலே நிற்கிற வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரு அருமையான நண்பர், யதார்த்தமான மனிதர். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி சபைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது ராதாரவி. ஏன்னா நாங்கள்லாம் ரா மெட்டீரியல் ஆச்சே. நான் ஒரு பக்கம் ரா மெட்டீரியல், பாண்டிய சிஸ்டம் எல்லாம். ஆனால் அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழித்து தெரிஞ்சது ராதாரவியும் ரா மெட்டீரியல்னு. அது லேட்டாக தான் எங்களுக்கு தெரிஞ்சது. எல்லாருமே அப்படியே முரட்டுத்தனமாக இன்ன வரைக்கும் இருக்கோம். அது என்ன ஒரு பாதுகாப்புன்னா, அந்த ரா மெட்டீரியல் இருக்கிறது பலமாகவும் இருக்கிறது, பாதுகாப்பாகவும் இருக்கிறது. அதனால் இனிமேல் அந்த ரா மெட்டீரியலாகவே இருந்துட்டு போகலாம். ஏன்னா மறைவு வரைக்கும் விஜய் அவர்கள் யதார்த்தம். நான் ரா மெட்டீரியல் சொல்வது என்னென்னா, கள்ளம் கபடம் இல்லாமல் நம்முடைய பிறந்த மண்ணிலிருந்து புறப்பட்டு வரும்போது எந்த விஜயகாந்த் பரிசுத்தமான விஜயகாந்த் இருந்தாரோ அந்த பரிசுத்தமான விஜயகாந்த் மறைவு வரை இருந்தார் என்பதுதான். இங்கே நான் என் பக்கத்தில் அவருடைய அன்பு பிள்ளைகள் இங்கே ஏவி பார்க்கும்போது கண்ணீர் விட்டார்கள். அவருடைய மைத்துனர் இருக்கின்றார் சுதீஷ். கண்ணீர் விட்டால் நான் அந்த தம்பிக்கு ஆறுதல் சொன்னேன், அழுகாத, இனிமேல் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கணும். எல்லா சாதனையும் செய்து விட்டார். அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த போது பிள்ளைகளாக நீங்கள் எப்படி பார்த்து கொண்டீர்கள்? உங்கள் அம்மா அவரை எப்படி ஒரு குழந்தையாக பார்த்து கொண்டார்? கவலைப்படாதீர்கள், இன்றிலிருந்து மகிழ்ச்சியாக இருங்கள். ஏன்னா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு ஆள், யதார்த்தமான ஆள். பெரிய நான் அப்படி சிலேடையாக இலக்கணம் படித்து காமெடி பண்ண மாட்டார். இன்றைக்கி இங்கே இருக்கிற, உண்மையிலே நான் சொல்கிறேன், இங்கே இருக்க அத்தனை பேரும் உணர்வுபூர்வமாக, யாருமே போலித்தனமாக இங்கே வந்து நிற்கவில்லை. உணர்வுபூர்வமாக விஜயகாந்துக்கு மரியாதை நடிகர் சங்கம் செலுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த அன்பு பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், மைத்துனருக்கு சொல்கிறேன், வீட்டில் தங்கச்சிக்கு சொல்லிடுங்க, மகிழ்ச்சியாக இருப்போம். எல்லாத்தையும் சாதிச்சிட்டாரு. இனிமேல் அவருடைய மகிழ்ச்சியான நினைவுகளை அசை போட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை நோக்கி செல்லுங்கள். விஜயகாந்தின் புகழ் வாழ்க. நன்றி, வணக்கம்.